தன்னுடைய ஒரே மகளின் திருமணம் இன்னும் சற்று நேரத்தில் நிகழ இருப்பதாகவும் திருமணச் சமயத்தில் சிவனடியாரின் வரவு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மானர்கஞ்சார நாயனார் தெரிவித்தார். தங்களுடைய மகளுக்கு சுபம் உண்டாகட்டும் என்று சிவனடியார் வாழ்த்தினார். மானர்கஞ்சாரர் சிவனடியாரிடம் ஆசி பெற மகளை அழைத்து வந்தார். அப்பெண்ணும் சிவனடியாரின் பாதங்களை கீழே விழுந்து வணங்கினாள். அவளுடைய நீண்ட அடர்த்தியான கருநிற கூந்தலைக் கண்டதும் சிவனடியார், இவளுடைய கூந்தல் நம்முடைய பஞ்சவடிக்கு பயன்படும் என்றார். பஞ்சவடி என்பது தலைமுடியால் அகலமாக பின்னப்பட்டு மார்பில் அணியும் ஒரு வகை பூநூல். இத்தகைய பூநூலை பெரும் தவசிகளே அணிவர். சிவனடியாருக்கு தம்மிடம் உள்ள பொருட்களை மறைக்காது வழங்கும் இயல்புடைய மானர்கஞ்சாரர் அடியார் கூறியதைக் கேட்டதும் மிகவும் மகிழ்ந்தார். தன்னுடைய ஒரே மகள் திருமணக் கோலத்தில் இருக்கிறாள் என்பதை மறந்து வாளால் அவளின் நீண்ட கூந்தலை அடிவரை அறுத்து எடுத்தார் கஞ்சாரர். மானகஞ்சாரரின் செயலை கண்டதும் அங்கிருந்தோர்கள் எல்லோரும் செய்வதறியாது திகைத்தனர். அவர் அறுத்த கூந்தலை கையில் ஏந்தி சிவனடியாரிடம் நீட்டினார். சிவனடியார் அவ்விடத்தில் மறைந்து உமையம்மையுடன் அம்மையப்பராக காட்சியளித்தார் சிவபெருமான். அம்மையப்பரை கண்டதும் கஞ்சாரரும் அவருடைய மகளும் நிலத்தில் வீழ்ந்து வணங்கினர். தொண்டுகள் பல புரிந்து எம்மை வந்து அடைவீராக என்று வாழ்த்தினார் இறைவனார். இறையருளால் கஞ்சாரர் மகளின் கூந்தல் மீண்டும் வளர்ந்தது. இந்நிகழ்வு நடந்து முடிந்ததும் ஏயர்கோன் கலிகாமன் சுற்றத்தினருடன் திருமணம் புரிய கஞ்சாரரின் இல்லத்திற்கு வந்தார். அங்கிருந்தோர் நடந்தவைகளை கலிகாமரிடம் விளக்கினர். சிவனாரின் அருளினை பெற்ற நன்மகளே தன்னுடைய மனைவியாக வரப்போகிறாள் என்பதை அறிந்த கலிகாமர் மிகவும் மகிழ்வுடன் அப்பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். மானர்கஞ்சாரர் சிவனடியார்களுக்கு தொண்டுகள் பல செய்து இறுதியில் சிவத்துள் கலந்தார். மானகஞ்சார நாயனார் குருபூஜை மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. திருமணக் கோலத்தில் இருந்த தன்னுடைய ஒரே மகளின் கூந்தலை அறிந்து கொடுத்த மானகஞ்சார நாயனாரை சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் மலைமலிந்த தோள்வள்ளல் மானர்கஞ்சாரன் என்று புகழ்கிறார்.